வெல்கம் டு மஹி வியூஸ். என்னோட சேனலில் வர வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி வந்து கிச்சன் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எனக்கு ஃப்ரீ. ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்ன க்ளீன் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிவிடுவேன். கிராசரிஸ் பாட்டில்ஸ் எல்லாமே எப்போ தீருதோ தீர்றது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு கொஞ்சம் நம்ம அதை சமைக்கும் போது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ கொஞ்சம் பிசு பிசாக ஆனாலே நான் அதை எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து நான் ரீஃபில் பண்ணிவிடுவேன். ஃப்ரூட்ஸுமே வந்து வாங்கிட்டு வந்த உடனே அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 days மட்டும் வெளியில் வச்சுருவேன். அதை பார்க்கும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு தோணும். ஸோ அதனால் நான் வெளியில் தான் மெயின்டைன் பண்ணுவேன். 2 daysக்கு அப்புறம் தான் பழம் வந்து கொஞ்சம் கெட்டு போக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன். எஸ்பெஷலி வந்துட்டு கிரேப்ஸ் வந்துட்டு நான் ஹாட் வாட்டர் போட்டு மட்டும்தான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள பூச்சி எது இருந்தாலும் அது இறந்துரும். அதனால நான் வந்து ஹாட் வாட்டர் மட்டும்தான் போடுவேன். ஏன்னா இப்போ நமக்கு வந்து அந்த டர்மரிக் பவுடர் எல்லாமே பியூராக நமக்கு கிடைக்கிறதில்ல, அரிசி மாவு கலந்து தான் வருது. ஸோ அதில் இருக்கிற அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். அதனால் ஹாட் வாட்டர் மட்டும்தான் போட்டு நான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய கிச்சன் வந்துட்டு எப்பயுமே நான் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லன்ச் வந்து மீன் குழம்பு தான் நான் சமைச்சிருந்தேன். நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட உட்காரும் போது அப்பாடா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த சாட்டர்டே சண்டே மட்டும் யாராவது நமக்கு சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய நாள் தோணியிருக்கு. பட் எதுவும் நடக்காது. ஏன்னா நம்மளே தான் செய்யணும். ஏன்னா அந்த டேஸில் வந்துட்டு நமக்கு உள்ள வேலையும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த நான்வெஜ் செய்கிற அந்த ஒர்க்குமே அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸில் என்னோடய ஹஸ்பண்டுமே சமைப்பாங்க. பட் இப்போ நான் புது வீடு புது கிச்சனில் அதில் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அதில் வந்துட்டு எனக்கு 4 ஒர்க்கு அதில் காத்துட்ருக்கோம். ஈவினிங் டீ போடும்போது என்னோடய பையன் ரசகுல்லா வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தது. என்னோடய சின்ன பையன் பேர் வந்து மஹிரன். ஷார்ட்டாக வந்து மஹின்னு சொல்லி கூப்பிடுவோம். அந்த மஹி குட்டிக்காக ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் வந்துட்டு சும்மா ஒரு 5-6 உருண்டை வர மாதிரி மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன் ரசகுல்லா. நைட்டு டின்னருக்காக ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வெஜிடபிள் புலாவ் அண்டு குருமா வந்திருந்தது. அதுதான் எங்களோட நைட்டு டின்னர். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.